This sermon, What House Will You Build Me, was delivered on Sunday morning, November 21st, 1965 at the Tucson Tabernacle in Tucson, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா டூசானில் உள்ள டூசான் கூடாரத்தில் வாட் ஹவுஸ் வில் யூ பில்ட் மீ, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரன் கிரீன், உங்களுக்கு நன்றி. இது ஒரு சாக்கியமாயிருக்கிறது. Greetings to brother and sister Green and all that's here this morning. And it is a privilege that I feel I have given to me to come to this place of worship to make a few announcements. சகோதரன் சகோதரி கிரீனுக்கும் மற்றும் இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் ஒரு வாழ்த்துதல். ஒரு சில அறிவிப்புகளை கூறும்படியாக இந்த ஆராதனை ஸ்தலத்திற்கு வருவதற்கு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றதை நான் உணர்வதென்பதே ஒரு சாக்கியமாயிருக்கிறது. I don't want to take Brother Green's time here because I heard Brother Green several times speak and I certainly was influenced as he brought the word of the Lord to us. இங்கு நான் சகோதரன் கிரீனுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் சகோதரன் கிரீன் பேசுவதை நான் பல முறைகள் கேட்டிருக்கிறேன். அவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த போது நான் நிச்சயமாகவே பயனடைந்தேன். I was so humble about it. Yesterday he said I don't get the word from the Lord as maybe it would come in Revelation as it's been sent, but said I like to stress upon what has been said. அதை குறித்து மிகவும் தாழ்மையாகவே இருந்தார். நேற்று அவர், நான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளவில்லை, அது அனுப்பப்பட்டிருக்கின்றதைப் போலவே, ஆனால் அது வெளிப்பாட்டில் வரலாம் என்றார். தொடர்ந்து, நான் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பதன் பேரில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் என்றார். He said, like when Paul wrote something in the Bible, I come here to stress upon what he said. That I have no message, only just to stress on what's already been said from the Lord. அவர் பவுல் வேதாகமத்தில் ஏதோ ஒன்றை எழுதியது போன்றே அவன் என்ன கூறினான் என்பதன் பேரில் வலியுறுத்தி கூறுவதற்கு நான் இங்கு வருகிறேன் என்றார். தொடர்ந்து, என்னிடத்தில் எந்த செய்தியும் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து ஏற்கனவே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு மாத்திரமே வந்துள்ளேன் என்றார். Oh, that is really remarkable that a young fellow like that say make a remark like that. இப்படிப்பட்ட ஒரு வாலிப நபர் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பை அவர் கூறுவதை கேட்பது உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது என்று நான் எண்ணினேன். Now, let's just have a word of prayer together. இப்பொழுது நாம் அப்படியே ஒரு சேர ஜெபத்தில் தரித்திருப்போம். Dear God, I hardly know how to start, for I feel you're here today, and in your presence we always feel so little. And I thank you for this privilege. அன்புள்ள தேவனே, எப்படி துவங்க வேண்டும் என்பதையே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய தினம் நீர் இங்கிருப்பதை நான் உணர்கிறேன். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதுமே மிகவும் அற்பமானவர்களாக இருப்பதை உணர்கிறோம். நான் இந்த சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Now, Lord, that thou hast granted this place to us, we pray that you'll meet with us every time that we meet here. And may your great Spirit move over this city. இப்பொழுதும் கர்த்தாவே, நீரே இந்த இடத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நாங்கள் இங்கு சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் நீர் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகத்தான ஆவியானது இந்த பட்டணம் முழுவதும் அசைவாடுவதாக. May we be able to bring this gospel message that has been given to us and presented to our hands in this last days. May it be fulfilled and you get every soul out of Tucson and around about that you've ordained to life. Grant these things, Father, in the name of Jesus Christ. Amen. இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய கரங்களில் அளிக்கப்பட்டதும் எங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுமான இந்த சுவிசேஷ செய்தியை நாங்கள் எடுத்துச் செல்ல வல்லமையுள்ளவர்களாக இருப்போமாக. இது நிறைவேற்றப்படுவதாக. நீர் ஜீவனுக்கென்று நியமித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் டூசானிலிருந்தும் சுற்றிலுமிருந்தும் ஆயத்தமாக்கிக் கொள்வீராக. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை அருளும். ஆமென். I think I want to read a little verse of scripture here this morning just before I say these words that I wish to say. It's found over in Acts
the 7th chapter of the book of Acts. While you're turning to that, we'll begin with the 44th verse. நான் இந்த வார்த்தைகளை கூற வேண்டும் என்று விரும்பி கூறுவதற்கு சற்று முன்னர் இந்த காலையில் நான் இங்கு ஒரு சிறு வேத வாக்கியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதற்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் நாம் 44வது வசனத்திலிருந்து துவங்குவோம். Now we're going to Shreveport this coming week, for a series of services, and now we're going to try, if the Lord willing, Brother Jack Moore, very good friend of both Brother Perry and I, and we love Brother Jack. இப்பொழுது நாங்கள் ஒரு தொடர்கூட்ட ஆராதனைகளுக்காக வருகின்றதான இந்த வாரம் ஷீவர்போர்ட்டுக்கு போகிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் முயற்சிக்கப் போகிறோம். சகோதரன் மோர், சகோதரன் ஜாக் மோர், எனக்கும் சகோதரன் பேரி இருவருக்குமே மிக நல்ல ஒரு நண்பர். நாங்கள் சகோதரன் ஜாக்கை நேசிக்கிறோம். The message, I think, kind of baffled him a little, especially on some of the things that we hold dear and believe that it came to us through the opening of the 7 seals, as we believe it, such as serpent's seed, the eternal security of the believers, and so forth. Some of those messages. செய்தியானது விசேஷமாக நாம் விலையேறப்பட்டதாயும் விசுவாசமாயும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற சில காரியங்களின் பேரில், அதாவது சர்பத்தினுடைய வித்து மற்றும் விசுவாசிகளின் நித்திய பாதுகாப்பு போன்றதான இந்த செய்திகளில் சில இப்படிப்பட்டதானவைகள் அது 7 முத்திரைகளின் திறப்பினூடாகவே அது நமக்கு வெளிப்பட்டது என்று நாம் அதை விசுவாசிக்கின்ற காரணத்தால் அது அவருக்கு ஒரு விதமான சிறு குழப்பத்தை ஏற்படுத்தினது என்று நான் எண்ணுகிறேன். Maybe to others we don't think this is hard, but if you've got to open your heart to truth. அது மற்றவர்களுக்கும் கூட அப்படி இருக்கலாம். இது கடினமாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் சத்தியத்திற்கு உங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கத்தான் வேண்டும். We believe that we're living in the end time. Amen. That's just so real to us that we're just at the end of the road. நாம் கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அது சரியாக நமக்கு மிகவும் தத்ரூபமானதாக இருக்கிறது. அதாவது நாம் சரியாக பாதையின் முடிவிலே இருக்கிறோம். And to speak in some other man's church, well, you want to honor that man's hospitality of giving you that opportunity to come into his church. மற்ற யாரோ ஒரு மனிதனுடைய சபையில் பேசுவதற்கு நல்லது. அவருடைய சபைக்கு வர உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தருணத்தை குறித்து நீங்கள் அந்த மனிதனுடைய விருந்தோம்பும் பண்பை கனப்படுத்துவதற்கு விரும்புவீர்கள். Certainly, knowing that they don't believe in that, and I would honor them enough that there's plenty more that I can speak on there besides bringing that in. Unless it's just the Holy Spirit having to push it a little, you see, then I would certainly say as he said. நிச்சயமாகவே அவர்கள் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் அவர்களுக்கு போதுமான கருத்தை செலுத்துவேன். மேலும் அதை உள்ளே கொண்டு வரும்படியாய் நான் இங்கே பேசக்கூடியது மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. அது சரியாக பரிசுத்த ஆவியானவர் அதனை சிறிது தூண்டிவிட நேர்ந்தால் மட்டுமே நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நான் அவர் கூறினது போலவே நிச்சயமாக கூறுவேன். I don't know no better than to do that, and I hope I never learn any better. Just to say it the way he said it. அதை செய்வதை காட்டிலும் மேலான ஒன்றை நான் அறிந்திருக்கவில்லை. அதை செய்வதை காட்டிலும் மேலான எதையுமே நான் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? அவர் அதை கூறுகிற விதமாகவே நாம் அதை அப்படியே கூறுவோமாக. Now let us read just a verse or two here out of the 7th chapter of the book of Acts, beginning with the 44th verse. இப்பொழுது நாம் இங்கு சரியாக அப்போஸ்தலருடைய நடபடியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 44வது வசனம் துவங்கி ஒரு வசனம் இல்லை 2 வசனங்களை வாசிப்போமாக. Our fathers had the tabernacle of witness in the wilderness, as he has appointed, speaking unto Moses, that he should make it according to the fashion that he had seen. மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. Which also our father came after brought in with Jesus unto the possession of the Gentiles, whom God drave out before the face of our fathers unto the days of David. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்கையில் அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீது நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள்.
who found favor before God and desired to find a tabernacle for the God of Jacob. But Solomon built him a house. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். Howbeit, the Most High dwelleth not in temples made with hands, as saith the prophet. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். Heaven is my throne, earth is my footstool. What house will you build me, saith the Lord? Or what is the place of my rest? Has not my hands made all these things? வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவர்கள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. Upon this, the reading of this scripture, I want to say a few words that I want to say before Brother Perry brings the morning message. இதன் பேரில், இந்த வேத வாசிப்பின் பேரில் நான் கூற விரும்புகிற ஒரு சில வார்த்தைகளை சகோதரன் பேரி காலை செய்தியை கொண்டு வருகிறதற்கு முன்பே நான் கூற விரும்புகிறேன். I find this one of the great moments of my visit to Tucson. I come here because that I was led to come here. I come here because that the Holy Spirit through a vision sent me here. இது என்னுடைய டூசான் விஜயத்தின் மகத்தான சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கண்டறிகிறேன். நான் இங்கு வருவதற்கு வழிநடத்தப்பட்ட காரணத்தால் நான் இங்கு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்னை இங்கு அனுப்பின காரணத்தால் நான் இங்கு வந்திருக்கிறேன். Know that might seem strange maybe, but he, as far as I know, anything that I know of God, I was sent by a vision to Tucson. Amen. I've wondered how I ever was sent to this desert place. ஒரு கால் இது வினோதமாக தென்படலாம் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவரோ, நான் அறிந்த மட்டில் தேவனை குறித்து நான் அறிந்த எந்த காரியமும் நான் ஒரு தரிசனத்தால் டூசானுக்கு அனுப்பப்பட்டேன். எப்படி நான் இந்த பாலைவனமான இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று நான் வியந்திருக்கின்றேன். And then here where there is, spiritually speaking, over the city I don't know of any place that's any more spiritual dead in the city of Tucson. ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன். இந்த நகரம் முழுவதுமே ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்திருப்பதில் டூசான் நகரத்தை காட்டிலும் வேற எந்த இடத்தையும் நான் அறியேன். There is war between the churches, there is fusses between the congregations, there's no unity and everyone grabbing and holding and squeezing and trying to get this one and proselyting. It is a desert spiritually speaking also. சபைகளுக்கிடையே சண்டைகள் இருக்கின்றன. சபைகளுக்கிடையே மட்டுமீறிய அமளிகள் உள்ளன. ஒற்றுமையே இல்லை. ஒவ்வொருவரும் சுரண்டல், முதலீட்டு பங்கை கைக்கொள்ளுதல், வலிந்து பணம் பறித்தல், இந்த ஒன்றை பெறவும் மார்க்கத்தானாக்கவும் முயற்சிக்கிறார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினாலும் கூட இது ஒரு பாலைவனமாகவே இருக்கிறது. But then I read in the Bible that where God called Moses away from his loved ones and all that was dear to him and sent him into the wilderness to write the laws of the Bible. ஆனால் அவ்வண்ணமே நான் வேதாகமத்தில் வாசித்தேன். அதாவது அங்கே மோசே தன்னுடைய அன்பானவர்களிடத்திலிருந்தும் அவனுக்கு அருமையானவர்களாய் இருந்த எல்லோரிடத்திலிருந்தும் தேவனால் அழைக்கப்பட்டு வேதாகமத்தின் நியாய பிரமாணங்களை எழுதுவதற்கு அவன் வனாந்தரத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டான். That was the Old Testament, the first 4 books, Genesis, Leviticus, Deuteronomy, Exodus. அது பழைய ஏற்பாடாய் இருந்தது. முதல் 4 புத்தகங்களான ஆதியாகமம், லேவியராகமம், உபாகமம், யாத்ராகமாகும். I never said them just in routine, but that 4 books. That really is the Old Testament, because the rest of it was what the prophets said in the Psalms of David and so forth, but the Chronicles of the Kings. நான் அவைகளை சரியாக ஒழுங்காக கூறவில்லை. ஆனால் அந்த 4 புத்தகங்கள் தான் அது உண்மையாகவே பழைய ஏற்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் மற்றவைகள் தீர்க்கதரிசிகள் என்ன கூறினர் என்பதும் தாவீதின் சங்கீதங்களும் மற்றும் ராஜாக்களின் நாளாகமங்கள் போன்றவைகளுமாய் இருக்கின்றன. But this was the fundamental of the Old Testament, was Moses wrote them after he was called from his homeland where he had been born and brought up among his people and was sent into the desert to write this book of the Old Testament. ஆனால் இவைகளோ பழைய ஏற்பாட்டின் அடிப்படை கூறுகளாய் இருந்தன.
மோசே தன்னுடைய தாய்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட பிறகு அவன் அவைகளை எழுதினான். அங்கே அவன் பிறந்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டு இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை எழுத வனாந்தரத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டான். Then I find that in the book of the New Testament, where Paul, which is the author, or not the author, but the writer of the New Testament. அதன் பின்னர் நான் புதிய ஏற்பாட்டில் அதை கண்டறிகிறேன். அங்கே பவுல் அதன் ஆக்கியோனாய் இருக்கிறான். இல்லை, ஆக்கியோனாய் அல்ல, ஆனால் புதிய ஏற்பாட்டினை எழுதினவனாய் இருக்கிறான். He also was drove out from among his people and by the Spirit into the Arabia, where he was 3.5 years to find the inspiration, and Paul is the chief writer of the New Testament. அவனும் கூட தன்னுடைய ஜனத்தாரின் மத்தியிலிருந்து துரத்தப்பட்டு ஆவியினாலே அரபி தேசத்திற்குள்ளாக சென்று ஆவியின் ஏவுதலை கண்டறிய அங்கே அவன் 3.5 வருடங்கள் இருந்தான். பவுல் புதிய ஏற்பாட்டின் முதன்மையான எழுத்தாளனாயிருக்கிறான். Now there's Matthew, Mark, Luke, and John, but they were scribes that just wrote what Jesus said as they followed him along. இப்பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவானும் இருந்தனர். ஆனால் அவர்கள் வேதபாரகராய் இருந்து அவர்கள் இயேசுவை முழுவதுமாக பின்தொடர்ந்த போது அவர் என்ன கூறினார் என்பதையே சரியாக எழுதினர். But you take the book to Timothy and to the Romans and to the Hebrews and so forth, Paul received inspiration to write the New Testament, taking all the Old Testament as a shadow and setting it in order, and God honored it and made it the New Testament. ஆனால் நீங்கள் தீமோத்தேயுவிற்கு எழுதின புத்தகம் மற்றும் ரோமர்களுக்கு, எபிரேயர்களுக்கு எழுதின புத்தகம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டால் பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கு ஆவியின் ஏவுதலை பெற்றான். பழைய ஏற்பாடு எல்லாவற்றையும் ஒரு நிழலாக எடுத்து அதை வரிசைப்படி இணைத்து காட்டினான். தேவன் அதை கனப்படுத்தினார். அது புதிய ஏற்பாடாய் ஆக்கப்பட்டது. Now, if the Old Testament had to be drove from the writer had to be drove from his people into the wilderness to get inspiration to write the Old Testament. இப்பொழுது பழைய ஏற்பாட்டிற்கு துரத்தப்பட வேண்டியிருந்ததானால் எழுத்தாளர் தம்முடைய ஜனங்களிடமிருந்து துரத்தப்பட வேண்டியதாயிருந்து பழைய ஏற்பாட்டை எழுதுவதற்கான ஆவியின் ஏவுதலை பெற வனாந்திரத்திற்குள் துரத்தப்பட வேண்டியதாயிருந்தது. And in the New Testament, the writer was drove by the author into a desert place to get the inspiration to write the New Testament. புதிய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கான ஆவியின் ஏவுதலை பெற ஒரு பாலைவனமான இடத்திற்குள்ளாக எழுத்தாளர் ஆக்கியோனால் துரத்தப்பட்டார். And the books are sealed with 7 seals. It would also require the same, I believe, in these days to open those 7 seals. புத்தகங்கள் 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றன. இந்த கடைசி நாட்களில் அந்த 7 முத்திரைகளை திறப்பதற்கு அதற்கு அதே மாதிரியானது தேவைப்படுறதாயும் கூட இருக்கும். Believe what you hold dear, to what you cherish, a little home that was given me by the people, and amongst all my people and friends, in a church that was flourishing and had nothing lacking. நீங்கள் எதை அருமையாய் பற்றி இருக்கின்றீர்களோ, நீங்கள் எதை போற்றி வளர்க்கின்றீர்களோ அதை விட்டுவிட வேண்டும். ஒரு சிறிய வீடு ஜனங்களால் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னுடைய எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் செழித்தோங்கியிருந்த ஒரு சபை இருந்தது. ஒன்றுமே குறைவற்றதா இருந்தது. And to leave that, pull right away from it and move away out into a desert where you knew nobody and everything against you. அதை விட்டு செல்வதற்கு அதிலிருந்து தூரமாக இழுக்கப்பட்டு தூரமாக இடம்பெயர்ந்து ஒருவரையும் அறிந்திராத ஒரு பாலைவனத்திற்குள்ளாக செல்ல வேண்டியிருந்தது. ஒவ்வொரு காரியமும் எதிராக இருந்தது. But there's something about God that He drives a man to do things that's beyond any thinking of his own, so it can be to the glory and honor of God. ஆனால் தேவனை குறித்த ஏதோ காரியம் உண்டு. அதாவது அவர் ஒரு மனிதனை அவனுடைய சொந்தமான சிந்தனைக்கு அப்பால் உள்ள காரியங்களையே செய்யும்படி துரத்துகிறார். ஆகவே அது தேவனுடைய கனமாயும் மகிமையாயும் இருக்க முடியும். And I feel that not self-honor, but I feel the privilege it was to leave everything that was called dear to me. Amen. To get here into this wilderness and suffer like I had never suffered in my life here in this wilderness or this desert. நான் அதை உணர்கிறேன். சுய கனத்திற்காக அல்ல, ஆனால் நான் எனக்கு அருமையானவை என்று அழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு செல்ல வேண்டியதாயிருந்து இந்த வனாந்திரத்திற்குள்ளாக இங்கு வந்து நான் என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் துன்பப்பட்டிராததை போல இந்த வனாந்திரத்தில் இங்கே
அல்லது இந்த பாலைவனத்தில் துன்பப்படுகிற இதை ஒரு சிலாக்கியமாகவே உணர்கிறேன். But I believe that in doing that and obeying what God commanded to be done, God has opened to us the mysteries of this last day. Amen. And we are here with this message. ஆனால் நான் அதை செய்கிறதிலும் தேவன் என்ன செய்யும்படி கட்டளையிட்டார் என்பதற்கு கீழ்ப்படுவதிலும் விசுவாசமாயிருக்கிறேன். தேவன் இந்த கடைசி நாளின் ரகசியங்களை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். நாம் இந்த செய்தியோடு இங்கே இருக்கிறோம். Now there was many people who followed me, and that's not unusual. இப்பொழுது என்னை பின்பற்றினவர்கள் அநேக ஜனங்களாயிருந்தனர். அது வழக்கத்திற்கு மாறானதல்ல. Usually a person people love one another, and love will drive you to do things you don't think you would do. That's right. வழக்கமாகவே ஒரு நபரை நாம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அது அன்பு. நீங்கள் செய்ய நினைக்காத காரியங்களை நீங்கள் செய்யும்படி உங்களை துரத்தும். Many of you left your homes, you left all just to go come out here in the desert. உங்களில் அநேகர் உங்களுடைய வீடுகளை விட்டு விட்டீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமன போவதற்காகவே இங்கே பாலைவனத்திற்குள்ளாக வந்திருக்கின்றீர்கள். Many has called me, many has asked me, shall we come to Arizona? Would it be a good place for us? அநேகர் என்னை அழைத்திருக்கின்றனர். அநேகர் என்னிடத்தில் நாங்கள் அரிசோனாவிற்கு வரலாமா, அது எங்களுக்கான ஒரு நல்ல இடமாக இருக்குமா என்று கேட்டுள்ளனர். Well, as it was said about Moses and them, it was no place of fruit, no place of pomegranate. நல்லது. அது கிட்டத்தட்ட மோசேயினிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கூறப்பட்டதை போன்றே உள்ளது. அது கனியுள்ள இடமாய் இல்லாமலும் மாதுளம் பழமுள்ள இடமாய் இல்லாமலும் இருந்தது. Here there's not much work to do, and living is high, the cost of living is high. It's really a rough place to live. It's Tucson, Arizona. இங்கே செய்வதற்கு மிகுந்த வேலை இல்லை. வாழ்க்கை தேவை மிகுதியாயிருக்கிறது. வாழ்க்கை தேவைக்குரிய செலவினங்கள் மிகுதியாய் உள்ளது. அரிசோனா டூசானில் இது உண்மையாகவே ஜீவிப்பதற்கு ஒரு கடினமான இடமாக இருக்கிறது. Wages are poor, and food is high, and rent. It's a horrible place to live in that manner. But it's healthy, it's dry. உழைப்பூதியம் குறைவாய் உள்ளது. உணவும் வாடகையும் விலை உயர்ந்தா இருக்கின்றன. அந்த வகையில் இது ஜீவிப்பதற்கு ஒரு பயங்கரமான இடமாய் இருக்கிறது. ஆனால் இது உடல்நலத்திற்கு உதவுகின்ற இடமாய் இருக்கிறது. இது வறண்ட இடமாயும் இருக்கிறது. And sometimes we mustn't get our minds fastened on things of this earth. We must look to the leading of the Holy Spirit. மேலும் நாம் சில நேரங்களில் நாம் நம்முடைய சிந்தனைகளை இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேல் உருவாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. நாம் ஒரு பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நோக்கி பார்க்க வேண்டும். But one thing that troubled me in coming here and telling people, well, you should not come or you should come, that I leave up to each individual, the way God leads that individual to do. ஆனால் இங்கு வருகிறதில் ஒரு காரியம் என்னை தொல்லைப்படுத்தியது. நல்லது, அது நீங்கள் வர வேண்டாம் அல்லது நீங்கள் வர வேண்டும் என்று ஜனங்களிடம் கூறுவதே ஆகும். அதாவது நான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் தேவன் அந்த தனிப்பட்ட நபர் செய்ய வேண்டியதை வழிநடத்துகிற விதமாகவே விட்டுச் செல்கிறேன். I think every one of us should do that, be led by the Spirit on what to do. நான் நம்மில் ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதன் பேரில் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றே எண்ணுகிறேன். And many of you here from around Jeffersonville and of the congregation there, and you have come out here. இங்கே இருக்கின்ற உங்களில் அநேகர் ஜெஃபர்சன்வில்லை சுற்றிலும் இருந்தும் அங்குள்ள சபையில் இருந்தும் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். Now the thing that bothered me was a place of worship. இப்பொழுது என்னை தொல்லைப்படுத்தின அந்த காரியம் ஒரு ஆராதனை ஸ்தலமாய் இருந்தது. Now I realize, as I read in the scripture here of Stephen's and his address just before his death, for they stoned him immediately afterwards for his message. ஸ்தேவானை குறித்தும் அவனுடைய மரணத்திற்கு சற்று முன்னதான அவனுடைய பிரசங்கத்தை குறித்தும் நான் இங்கு வேதத்தில் வாசித்த காரணத்தால் நான் தெளிவாக உணர்கிறேன். ஏனென்றால் பின்னர் அவர்கள் அவனுடைய செய்திக்காக அவனை உடனடியாக கல்லறிந்தனர். As he was speaking, he said, our fathers, talking of the Hebrews in the early days, how that they tried to find favor before God to build a place for worship. அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அவன் நம்முடைய பிதாக்கள் பூர்வ நாட்களில் இருந்த எபிரேயரை குறித்து பேசுகிறான். எப்படியாய் அவர்கள் ஆராதனைக்காக ஒரு ஸ்தலத்தை கட்டுவதற்கு
தேவனுக்கு முன்பாக தயப்பெற முயற்சித்தனர். He said that Solomon built him a house or a building. We're acquainted with the story. அவர் சாலமோன் அவருக்கு ஆலயத்தை இல்லை, ஒரு கட்டடத்தை கட்டினான் என்று கூறினார் என்றான். நாம் அந்த செய்தியை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். But I like his next words. Howbeit, the Most High dwelleth not in houses that's made with hands. In another place over in Isaiah, he said, a body has thou prepared me. ஆனால் நான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்று அவனுடைய அடுத்த வார்த்தைகளை விரும்புகிறேன். அது ஏசாயாவில் மற்றொரு இடத்திலும் இருக்கிறது. அவர், நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். Sacrifice and offerings and buildings and so forth, but a body has thou prepared me. பாருங்கள், பலி, காணிக்கைகள் மற்றும் கட்டடங்கள் போன்றவை இருந்தும், ஆனால் நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்றார். Well, we realize that he was speaking then of the body where God tabernacled in Christ. நல்லது. அப்பொழுது அவர் அங்கே தேவன் கிறிஸ்துவில் வாசம் செய்த சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் உணர்கிறோம். But I believe today that the inspiration that's come to Brother Green to move here, him and Sister Green giving up their place back in the East also, back in Texas, to come here to start with nothing, just simply by an inspiration, feeling that they should do it. ஆனால் இன்றைக்கு அந்த ஆவியின் ஏவுதல் சகோதரன் கிரீனுக்கு இங்கே இடம்பெயர்ந்து வரும்படியாய் உண்டாயிருக்கிறது. அவரும் சகோதரி கிரீனும் டெக்சாஸில் பின்னேயுள்ள கிழக்கு பாகத்தில் பின்னேயுள்ள தங்களுடைய இடத்தையும் கூட விட்டுவிட்டு தொடங்கி நடத்த ஒன்றுமே இல்லாமல் இங்கு வந்துள்ளனர். வெறுமன ஆவியின் ஏவுதலால் எளிமையாய் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். I appreciate man that will follow the leading of Christ regardless of the cost it costs them. கிறிஸ்துவின் வழிநடத்துதலை பின்பற்றுகிற மனிதர்களை நான் பாராட்டுகிறேன். அது அவர்களுக்கு என்ன கிரயமானாலும் அந்த கிரயத்தை குறித்து பொருட்படுத்துவதே இல்லை. Though the whole world, maybe your very best friends, think that you're wrong, but it isn't wrong to you. As long as you feel there's something behind it that's God moving you, it's never wrong. And it'll always pan out right. முழு உலகமானாலும் உங்களுடைய மிக சிறந்த நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் தவறாயிருக்கின்றீர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தவறாயிருக்கிறதில்லை. அதற்கு பின்னே ஏதோ ஒன்று உண்டு என்று நீங்கள் உணர்கிற வரையிலும் அது உங்களுக்கு தேவனுடைய அசைவாகவே இருக்கிறது. அது ஒருபோதும் தவறாயிருப்பதில்லை. அது எப்பொழுதுமே சரியாக வெற்றியடைய செய்யும். This young couple, a talented young man, I'm saying this because he's sitting here. This young lady with her babies, his family to raise, quit his job and everything to move here. இந்த வாலிப தம்பதியினரை பாருங்கள். செயற்திறம் வாய்ந்த ஒரு வாலிப மனிதன். அவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் இதை கூறிக்கொண்டிருக்கவில்லை. இந்த வாலிப பெண்மணி தன்னுடைய குழந்தைகளோடும் முன்னேறும்படியான அவருடைய குடும்பத்தோடும் இருக்கிறாள். அவர் இங்கு இடம்பெயர்ந்து வருவதற்கு தன்னுடைய வேலை மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட்டார். I realized that years ago I was called to ministry. I've never made a successful pastor because I got a roaming, rambling spirit. I can't be satisfied anywhere. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் ஊழியத்தில் அழைக்கப்பட்ட போதே நான் அதை உணர்ந்தேன். நான் ஒருபோதும் ஒரு வெற்றிக்குரிய போதகனாயாகும் தகுதி பெற்றிருந்ததில்லை. ஏனென்றால் நான் திட்டமின்றி பயணம் செய்கின்றவனாய் அலைந்து திரிகிற ஒரு ஆவியுடையவனாய் இருந்தேன். நான் எந்த இடத்திலுமே திருப்தி அடைய முடியவில்லை. Just wherever the Spirit moves, I just got to move with it. Because I have a message. Jesus said I must preach in this other town also. சரியாக எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்கெல்லாம் நான் சரியாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஒரு செய்தி உண்டு. இயேசு நான் இதை மற்ற பட்டணங்களிலும் பிரசங்கிக்க வேண்டும் என்றார். But there are those who are shepherds that watch the flock. I'm so grateful that Brother Perry followed the leading of the Holy Spirit. And today we have a tabernacle. ஆனால் மந்தையை கண்காணிக்கின்ற மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். சகோதரன் பேரி பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை பின்பற்றினதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
இன்றைக்கு நமக்கு ஒரு கூடாரம் உண்டு. It's a small one. That's just good enough to start with. To see what the Holy Spirit, not knowing, let's just move step by step. அது சிறிதான ஒன்றாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை காண்பதற்கும் தொடங்கி நடத்தவும் அது சரியாய் போதுமானதாய் இருக்கிறது. நாம் படிப்படியாய் முன் செல்வோமாக. Now I believe if God has spoke to Brother and Sister Green to come here, and it's opened up a place where our children, instead of on Sunday morning ride their bicycles and on the streets and run around, they have a place to come to worship. Instead of us sitting around and listening to something that we've heard on radio, which is all right. எப்பொழுது தேவன் சகோதரி மற்றும் சகோதரன் கிரீனிடம் இங்கு வரும்படியாக பேசி இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை திறந்திருக்கின்றார் என்றால், அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்களுடைய இருசக்கர மிதிவண்டி ஓட்டுதல் மற்றும் வீதிகளை சுற்றி ஓடுவதற்கு பதிலாக நம்மோடு உட்கார்ந்து வானொலியில் நாம் கேட்கிற ஏதோ ஒன்றை கேட்பதற்கு பதிலாக அவர்கள் ஆராதிக்க வரும்படியாக ஒரு இடம் உண்டாயிருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். அது சரியானதா இருக்கிறது. But we, as this group of people, we have a message for this day. We believe that God has given us a message. ஆனால் இந்த கூட்ட ஜனங்களான நாம், நமக்கு இந்த நாளுக்கான ஒரு செய்தி உண்டு. நாம் தேவன் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். And Brother Green is, I don't want to call him my associate, because we are, well, it is also my associate. We are together in this message. Brother Green preaches the same thing, a message that I believe in. மேலும் சகோதரன் கிரீனை நான் அவரை என்னுடைய கூட்டாளி என்று அழைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் நல்லது, அவர் என்னுடைய கூட்டாளியாயும் கூட இருக்கிறார். நாங்கள் இந்த செய்தியில் ஒன்றாயிருக்கிறோம். நான் விசுவாசிக்கிற செய்தியை, அதே காரியத்தையே சகோதரன் கிரீன் பிரசங்கிக்கின்றார். He's left his home, he's left his people, he's left his church. He was I believe he's a district superintendent or something of one of the organizations, and give the whole thing up when he heard this. அவர் தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டார், அவர் தன்னுடைய ஜனங்களை விட்டுவிட்டார், அவர் தன்னுடைய சபையை விட்டுவிட்டார். அவர் ஸ்தாபனம் ஒன்றில் ஒரு மாவட்ட கண்காணியாய் அல்லது ஏதோ ஒன்றாக இருந்தார் என்று நான் நம்புகிறேன். அவர் இதை கேட்டபொழுது முழு காரியத்தையுமே விட்டுவிட்டார். He left everything that was dear to him also to come to the desert, just to support what God is giving to us now. இப்பொழுது தேவன் நமக்கு என்ன கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆதரிப்பதற்கு அவர் தனக்கு அருமையாயிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கூட வனாந்திரத்திற்கு வருவதற்காக விட்டுவிட்டார். I say, I believe it's not only should be in our hearts, it should be our duty to back him up everything that we can. To attend the services, to come here to worship, and to make this a place where God can reveal to us the things that he has for us to reveal. அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது மாத்திரமல்லாமல், அது ஆராதனைகளில் கலந்து கொள்வதற்கும் ஆராதிக்க இங்கே வருவதற்கும் தேவன் நமக்காக வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கின்ற காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாய் உருவாக்கவும், நம்மால் முடிந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு உதவி செய்வது நம்முடைய கடமையாய் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறதையே நான் கூறுகிறேன். And as his word said, the message doesn't come to me through the giving of the inspiration as it does to maybe to some of us, but he said, I'm here to back up what God has given. What a statement. அவருடைய வார்த்தை கூறினது போல, செய்தியானது ஆவியின் ஏவுதலில் கொடுக்கப்படுகிறது மூலமாக இடத்தில் வருகிறதில்லை, ஆனால் நம்மில் சிலருக்கு அது வெளிப்படுகிறதா இருக்கலாம். மேலும் அவர் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை ஆதரிக்கவே நான் இங்கு இருக்கிறேன் என்றார். என்ன ஒரு வாக்கு மூலம்! And I believe if we will all cooperate together, we'll put our hearts to it. நாம் எல்லோரும் ஒன்றாய் ஒத்துழைப்போமானால் நாம் நம்முடைய இதயங்களை அதற்கு கொடுப்போம் என்று நான் நம்புகிறேன். I know that each one of you, if you feel like I do, I am so hungry to see the Spirit of God moving. I just can't hardly stand it. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிவேன். நான் செய்கின்றது போன்றே நீங்கள் விருப்பம் கொண்டால் தேவனுடைய ஆவியானவர் அசைவதை காண நான் மிகவும் ஆர்வமாயிருக்கிறேன். நான் வெறுமனே அதற்கு நிற்க முடியவில்லை. Some experiences I've just had up in the mountain. Just to feel that once again, that's something that when I was first saved that was so glorious to my heart. அதை மீண்டும் ஒரு முறை சரியாக உணரும்படியாக
எனக்கு சரியாக மலையின் மேல் சில அனுபவங்கள் இருந்தன. அதாவது, நான் முதலில் ரட்சிக்கப்பட்டிருந்த போது ஏதோ ஒன்று என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் மகிமையுள்ளதாக இருந்தது. And we can come into a place, we can sit and we see it among us that we're drying. நாம் ஒரு இடத்திற்கு வர முடியும், நாம் உட்கார முடியும், நாம் மரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அதனை நமக்கு மத்தியில் காண்கிறோம். As we sit here in the desert, I get among my brethren, they talk with me and I talk with them, always in a little way of watching, feeling out there with the Spirit, as it was to see just the condition of that brother, to see what's wrong. நான் இங்கே வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நான் என்னுடைய சகோதரர்கள் மத்தியில் தொடர்பு கொள்கிறேன். அவர்கள் என்னோடு பேசுகிறார்கள், நான் அவர்களோடு பேசுகிறேன். எப்பொழுதும் சற்று உற்று நோக்குகின்ற விதத்திலேயே இருக்கிறேன். அப்படியே அந்த சகோதரனுடைய நிலையை காண்பதற்கு, அது இருந்த வண்ணமாகவே தவறு என்னவென்பதை காண்பதற்கு ஆவியினால் உணர்கிறேன். I begin to feel us all reclining, getting away from the Spirit. It's become too natural a thing to us. அவை யாவும் சாய்ந்து கொண்டிருக்கிறதையும் ஆவியிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறதையும் நான் உணரத் துவங்குகிறேன். அது நமக்கு ஒரு இயல்பானதாகவும் கூட ஆகிவிட்டது. We must worship in the Spirit. For the Spirit of God, not only our message should be the flame of the hour, it should be the flame in our hearts. See? நாம் ஆவியில் ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி எங்கேயோ நம்முடைய செய்தியானது கொழுந்து விட்டெறியும் வேலையா இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டெறிய வேண்டும். புரிகின்றதா? It's got to be in our hearts, or we can't rightly present it to the people. The Spirit has to pack the message itself. அது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை சரியாக ஜனங்களுக்கு அளிக்க முடியாது. ஆவியானவர் தாமே செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். And I'm trusting and believing in every one of you to be a real Christian. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டும் விசுவாசித்துக் கொண்டும் இருக்கிறேன். Now they need Sunday school teachers. They're going to need a staff. And I want to say this so that you'll thoroughly understand. This is my church. அவர்களுக்கு ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் தேவையாயிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவையாயிருக்க போகிறது. நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை கூற விரும்புகிறேன். இது என்னுடைய சபையாயிருக்கிறது. I've been here 3 years. And I've had one door open to me. That was Brother Mackey. Asked me to come preach. God bless him. I haven't been invited by any other people. நான் இங்கு 3 வருடங்களாக இருந்து வருகிறேன். நான் எனக்கு ஒரு திறந்த வாசலை உடையவனாக இருந்தேன். அது சகோதரன் மார்க் என்னை வந்து பிரசங்கிக்கும்படி கேட்டுக்கொண்டதாயிருந்தது. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக. நான் மற்ற ஜனங்களாலும் அழைக்கப்பட்டிருக்கவில்லை. Nothing against them. They're all right. Brother Brock, a good friend of mine, Brother Gilmore, many of these Pentecostal brethren here are very, very deep, good friends of mine. அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை. அவர்கள் முழுவதும் சரியாயிருக்கிறார்கள். சகோதரன் பிராக் என்னுடைய நல்ல நண்பர். சகோதரன் கில்மோர், இங்குள்ள இந்த பெந்தேகோஸ்தே சகோதரர்களில் அநேகர் என்னுடைய மிக மிக நெருங்கின நல்ல நண்பர்களாக இருக்கின்றனர். I love them. Nothing against them. I understand their position. They can't invite me in there and then remain in their organization. See, they can't do it. Because if they do, they're kicked out. நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லை. நான் அவர்களுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்கிறேன். அவர்கள் என்னை அங்கே அழைக்க முடியாது மற்றும் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தில் தரித்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதை செய்தால் அவர்கள் வெளியே உதைத்து தள்ளப்படுவார்கள். So you see their position. I had the same thing to face, but may it always be, seek ye first the kingdom of God, the will of God. ஆகையால் அவர்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். நான் அதே காரியத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று தேவனுடைய சித்தமாகவே எப்பொழுதும் இருப்பதாக. And now that Brother Green, God has sent him in here and opened us up a church of like precious faith that we believe in. We are to be very grateful to God. Attend every service, take every place that we can. அதாவது இப்பொழுது சகோதரன் கிரீனை தேவன் அவரை இங்கு அனுப்பி நாம் விசுவாசிக்கின்ற விலையேறப்பட்ட விசுவாசத்தை போன்றதொரு சபையை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாயும் ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்ளுவர்களாயும் நம்மால் முடிந்த ஒவ்வொரு படியிலும் பொறுப்படுத்திக் கொள்பவர்களாயும் இருக்க வேண்டும். And if we're asked to call on, to pray, to seek, to do, let's be soldiers, not at the
just anxious to do it. நாம் ஜெபிப்பதற்கோ உதவி செய்ய முயற்சி செய்வதற்கோ கேட்டுக்கொள்ளப்பட்டு முறையிடப்பட்டால் நாம் சரியாக அதனை செய்வதற்குரிய ஆர்வமுடைய போர் வீரர்களாய் இருப்போமாக. புரிகின்றதா? Keep the message honorable. Live the right kind of life. Don't let no smut come up on it. We're living too late now. We're too late in the hour. Let's live it clean. செய்தியை கனத்திற்குரியதாய் காத்துக் கொள்ளுங்கள். சரியான விதமான ஜீவியம் ஜீவியுங்கள். அதன் மீது எந்த கரையும் ஏற்பட அனுமதிக்காதீர்கள். நாம் மிகவும் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். My life, your life, all of our lives needs to be picked up before God. அதாவது என்னுடைய ஜீவியமும் உங்களுடைய ஜீவியமும் நம்ம எல்லோருடைய ஜீவியங்களும் தேவனுக்கு முன்பாக சோதித்தறியப்பட வேண்டியதாக இருக்கிறது. Our young people just ride around from place to place and show to show and drifting further and further away from God. Like, now that's the truth. நம்முடைய வாலிப ஜனங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, ஒரு விளையாட்டு காட்சியிலிருந்து மற்றொரு விளையாட்டு காட்சிக்கு செல்கிறார்கள். தூரமாய் தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலகி செல்கிறார்கள். அது உண்மை. இப்பொழுது அது உண்மையான செய்தியாக இருக்கிறது. I see my children, and I see myself getting to a place where not you got to assemble ourselves together to worship God. The Bible said so. When we see this day approaching, that much more come together. நான் அதை என்னுடைய பிள்ளைகளில் காண்கிறேன். நானே ஒன்றுமற்ற ஒரு இடத்திற்கு செல்ல பார்க்கிறேன். நீங்கள் தேவரை ஆராதிக்க ஒன்று கூட வேண்டியதாக இருக்கிறது. வேதமோ நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் ஒன்று கூடி வர வேண்டும் என்ற வண்ணமாக கூறியுள்ளது. If there's only 2 people here, you be one of them. இங்கே இருவர் மட்டுமே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களில் நீங்கள் ஒருவராய் இருங்கள். Now that's, and if we come together and worship together, then we just something another about it. Jesus said, "Where 2 or 3 are gathered in my name, there I am in their midst." நாம் ஒன்றாக கூடி வந்து ஒன்று சேர்ந்து ஆராதிப்போமானால் அப்பொழுது நாம் அதை குறித்த மற்ற ஏதோ ஒன்றை பெற தகுதியுடையவர்களாய் இருப்போம். இயேசு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். As I've said before, Brother Green told me, and he said it, my wife told me what he said when I was away, that and he said this morning the pulpit was open at any time. Now usually that's open for me to speak. இப்பொழுது நான் முன்னமே கூறியுள்ளது போன்றே சகோதரன் கிரீன் என்னிடம் கூறினார். அவரே அதை கூறினார். நான் தொலைவில் இருந்தபோது அவர் என்ன கூறினார் என்பதை என்னுடைய மனைவி வந்து என்னிடம் கூறினாள். அதாவது அவர் இந்த காலையில் பிரசங்க பீடம் எந்த நேரத்திலுமே திறந்தே இருந்தது என்று கூறினார். இப்பொழுது வழக்கமாகவே அது பேசுவதற்கு எனக்காகவே திறந்தே இருக்கிறது. Usually I had to drive all the way to Jeffersonville, Indiana to give a message that God gave me. To bring it to the people. இப்பொழுது வழக்கமாகவே தேவன் எனக்கு அளித்த ஒரு செய்தியை கொடுக்க அதை ஜனங்களுக்கு கொண்டு செல்வதற்கு நான் இண்டியானா ஜெஃபர்சன்வில்லுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Go all the way to Jeffersonville, Indiana, and each one of you stringing across the country and hooking up the wires and things to get the message, because that's what we're living on. That's what we're here for. தேசத்தினூடாக தொடர்பு கொண்டுள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொலைபேசி கம்பிகளில் செய்திக்காக இணைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு செய்தியை கொண்டு செல்லவே இண்டியானா ஜெஃபர்சன்வில்லுக்கு நீண்ட தூரமாக செல்கிறேன். ஏனென்றால் அதற்காகத்தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதற்காகவே நாம் இங்கிருக்கிறோம். Well, we don't have to do that no more. God gives me a message, I can walk right here to the pulpit and preach it and feel free to do it. நல்லது, நாம் இனி அவிதமாக செய்ய வேண்டியதில்லை. தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். நான் இங்கு நேராக பிரசங்க பீடத்திற்கு நடந்து வந்து அதை பிரசங்கிக்க முடிகிறது. அதை தாராளமாக செய்ய விரும்புகிறேன். புரிகின்றதா? And I believe by that God Almighty will bless you if you will just stand by this church now, this group of people. இப்பொழுது நீங்கள் இந்த சபையில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் அதனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை இந்த கூட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். Not only that, but let's go out and see if we can't get others to come in. See, let's speak to others everywhere. Speak to them about our church and what it means. அது மட்டுமல்ல, ஆனால் நாம் வெளியில் சென்று மற்றவர்களை உள்ளே கொண்டு வர முடியுமா என்று பார்ப்போம். பாருங்கள், நாம் எல்லோரிடத்திலும் மற்றவர்களிடம் பேசுவோம். அவர்களிடத்தில் நம்முடைய சபை பற்றியும் அது என்ன குறிக்கோளை உடையதாக இருக்கிறது என்றும் பேசுவோம். What our church, we're here, we want you to come, bring in strangers. And I'm sure it'll be good for all of us. நாம் இங்கிருக்கின்றோம், நீங்கள் வரவும் அந்நியர்களை உள்ளே கொண்டு வரவும் நாங்கள் விரும்புகிறோம்.
அது நம்ம எல்லோருக்கும் நன்மையா இருக்கும் என்று நான் நிச்சயமா நம்புகிறேன். See, we have a building which we're thankful for. We're thankful for this place together. புரிகிறதா? நமக்கு ஒரு கட்டடம் உண்டு. நாம் அதற்காக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த இடத்திற்காகவும் ஒன்றாக கூடுவதற்காகவும். But howbeit, the Most High dwelleth not in temples made with hands. See? For heaven is my throne and earth is my footstool, and where is the place of my rest? But a body has thou prepared me. ஆனால் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். பாருங்கள், வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். And we are a body of Christ. So as we move from one building to another building, I believe in bringing our messages, and we'll come down and have healing services, and anything the Lord reveals to us to do, we'll have it right here in the church until it swells out so big we have to take it somewhere else and somewhere else until Jesus comes. Amen. God bless you. நாம் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஆகையால் நாம் ஒரு கட்டடத்திலிருந்து மற்றொரு கட்டடத்திற்கு இடம்பெயர்வது போலவே நம்முடைய செய்தியை கொண்டு செல்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நமக்கு சுகமளிக்கும் ஆராதனைகள் இருக்கின்றபடியால் கீழே இறங்கி செல்வோம். ஏதாவது காரியத்தை செய்யும்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அதை சரியாக இங்கேயே சபையிலேயே செய்வோம். இது மிகப்பெரியதாய் விருத்தி அடைந்து நீங்கள் அதை எங்கோ கொண்டு செல்லும் வரையில், வேறெங்கோ கொண்டு செல்லும் வரையில், இயேசுவானவர் வரும் வரையில் அதை எங்கேயே செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Dear God, as we stand here on this platform which represents right over the altar here, we realize that we are a dying race of people as far as this earth is concerned. நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். அன்புள்ள தேவரே, நாங்கள் இங்கே சரியாக இந்த பீடத்தை சுட்டி காட்டுகிற இந்த மேடையின் மேல் இருக்கையில் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கின்ற வரையில் ஒரு மரித்துக் கொண்டிருக்கிற இன மக்களாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். We look out upon the streets and see sin wrought everywhere, and that the glory of the Lord is swiftly departing. நாங்கள் வீதிகளின் மேல் நோக்கி பார்க்கிறோம். பாவமானது எங்கும் எழுதப்பட்டதை காண்கிறோம். அதாவது கர்த்தருடைய மகிமையானது வேகமாக வழிவிலகி சென்று கொண்டிருக்கிறது. We know when the glory of the Lord goes up, so will the church go with it. God, we want to be there. கர்த்தருடைய மகிமையானது செல்லும் போது அதனோடு சபையும் செல்லும் என்பதை நாங்கள் அறிவோம். தேவனே, நாங்கள் அங்கு இருக்க விரும்புகிறோம். Just a few days ago, standing here on the street corner, just across the street, watching that parade go down the street. ஒரு சில நாட்களுக்கு முன்பு இங்கே வீதியின் ஓரத்தில் நின்று கொண்டு வீதியில் அந்த ராணுவ படையின் ஊர்வலத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். Seeing those old First War tanks leading the way. Then come the big heavy Sherman tank. Behind that followed on and on and on. Then the Gold Star mothers. அந்த பண்டைய முதல் யுத்த பீரங்கி வண்டிகள் வழியில் முதலில் செல்ல, பின்னர் பெரிய பாரமான ஷெர்மன் பீரங்கி வண்டி வர, அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து செல்ல, அதன் பின்னர் தங்க நட்சத்திர பதக்கம் பெற்ற தாய்மார்களையும், the little broke up family with a crying wife and a little ragged boy had lost his daddy. An old mother had lost a son. நொறுங்குண்ட சிறு குடும்பத்தையும் கதறிக்கொண்டிருந்த ஒரு மனைவியோடு தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு சிறு கந்தையணிந்த பையனையும் ஒரு மகனை இழந்த ஒரு வயோதிப தாயையும் கண்டேன். Oh, how sad to stand on a street corner and watch something like that pass. ஓஹோ, அந்த விதமாய் நேரிடுகின்ற ஒன்றை வீதியின் ஓரத்தில் நின்று கவனிப்பது எவ்வளவு வருந்தத்தக்கதாக இருக்கிறது. Then noticing just as they passed this building, the music changed to onward Christian soldiers, playing their marches behind, but when they passed this spot, அதன் பின்னர் அவர்கள் அப்படியே இந்த கட்டடத்தை கடந்து சென்ற போது கிறிஸ்தவ போர் வீரர்களே முன் செல்லுங்கள் என்ற பாடலுக்கு இசையானது மாறினது. அவர்களுடைய அணிவகுப்புகளுக்கு பின்னாக வாசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இந்த இடத்தை கடந்த போதோ, Dear God, I'm thinking of another great time coming, and that will be the resurrection, when the old timers will come forth first, saints, the patriarchs,
அன்புள்ள தேவனே, நான் வருகிறதான மற்றொரு மகத்தான நேரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது உயிர்த்தெழுதலாயிருக்கும். அப்பொழுது முதலாவதாக பரிசுத்தவான்களும் கோத்திர பிதாக்களுமான பண்டைய காலத்தவர் வெளியே வருவார்கள். For we which are alive and remain shall not prevent or hinder those which are asleep. For the trumpet of God shall sound, and the dead in Christ shall rise first. ஏனெனில் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அல்லது தடை செய்வதில்லை. தேவ எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then when we see that great such a people going marching up through the skies, and we be standing waiting for our change, knowing that we'll fall in line also. God, make us faithful soldiers. அப்பொழுது நாம் அந்த மகத்தான அந்த ஜனங்கள் செல்வதை ஆகாயத்தினூடாக அணிவகுத்து செல்வதை காணும் போது நாம் ஒன்று கொண்டு நம்முடைய மறுமாகுதலுக்காக காத்துக் கொண்டிருப்போம். நாமும் கூட வரிசையில் செல்வோம் என்பதை அறிந்து கொள்வோம். தேவனே, எங்களை விசுவாசம் உள்ள போர் வீரர்களாக்கும். Only those who had really associated and been in the war would know what that really meant to see those tanks rolling by. உண்மையிலேயே போரில் பங்கு கொண்டவர்கள் மட்டுமே அந்த பீரங்கி வண்டிகள் உருண்டோடி செல்வதை கண்டு அது உண்மையாகவே என்னத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை அறிந்து கொள்வர். God, we think that those who've been in the battle of life will know what it means when we're waiting our turn to fall in position and place in the resurrection to go up. தேவனே, நாங்கள் எங்களுடைய வரிசையில் பங்கு பெறும்படியாய் உள்ள நிலையிலும் ஸ்தானத்திலும் உயிர்த்தெழுதலில் மேலே செல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கையில் வாழ்க்கையின் யுத்தத்திலிருந்து வருகிறவர்கள். Just my young brother standing here, well trained, ready, dressed, waiting for an old man to lay hands upon him, one who's an old veteran from up there in the front line, knowing that he must join the battle too. இந்த என்னுடைய வாலிப சகோதரன் நன்றாய் பயிற்றுவிக்கப்பட்டு ஆயத்தமாய் ஆடை அணிந்தவராய் ஒரு வயோதிப மனிதன் அவர் மேல் கரங்களை வைப்பதற்காகவே காத்துக்கொண்டும் அங்கே முன்வரிசையில் ஒரு நீடித்த அனுபவமுடைய வயதான போர்வீரன் ஒருவர் இருக்க அவரும் கூட யுத்தத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவராய் இங்கே நிற்கிறார். Dear God, with these unworthy hands I lay upon my brother in representation of yours. Bless Brother Green, dear God, who I bless in Jesus' name. அன்புள்ள தேவரே, நான் இந்த தகுதியற்ற கரங்களினால் நான் என்னுடைய சகோதரன் மீது உம்முடைய பிரதிநிதித்துவத்தின் கரங்களை வைக்கிறேன். சகோதரன் கிரீனை ஆசீர்வதியும். அன்புள்ள தேவனே, நான் இயேசுவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதிக்கிறேன். May he carry this message, Lord, into this city and wherever you have called him. May he be loyal, filled with the Spirit, living a life above reproach. கர்த்தாவே, இந்த பட்டணத்திற்குள்ளும் மற்றும் எங்கெல்லாம் நீர் அவரை அடைக்கிறீரோ அங்கெல்லாம் அவர் இந்த செய்தியை கொண்டு செல்வாராக. அவர் கடமை தவறாதவராய், ஆவியில் நிரப்பப்பட்டவராய், நிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிப்பவராய் இருப்பாராக. God, let him have the hearts of the people, that he might teach them and lead them and direct them in the path that we all desire to walk. Grant it, Lord. தேவனே, அவர் ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய், வழிநடத்தும்படியாய், நாங்கள் எல்லோரும் நடக்க வாஞ்சிக்கிற பாதையில் திசை காட்டும்படியாய் ஜனங்களுடைய இருதயங்களில் அவர் இருப்பாராக. இதை அருளும் கர்த்தாவே. Bless his faithful wife, his little children. Bless our efforts here together as Christian brothers here on earth, that we may carry this gospel to the ends of the world. அவருடைய விசுவாசமுள்ள மனைவியையும் அவருடைய சிறிய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இங்கே பூமியின் மேல் கிறிஸ்தவ சகோதரர்களாய் இருக்கின்ற காரணத்தால் இங்கே கூடியுள்ள எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். Send your spirit upon him, God. We pray in Jesus Christ's name as we give him to you. Amen. தேவனே, உம்முடைய ஆவியை அவர் மீது அனுப்பும். நாங்கள் அவரை உம்மண்டை ஒப்புவிக்கின்றபடியால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சகோதரன் பியரி, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லுங்கள்.